Thank you, sir. Thank you very much. Now I request the interim HR to address the gathering, please. Good evening, everybody. இந்த இனிமையான மாலை பொழுது என்று ஆரம்பிக்க முடியாது. 7 பேர் ரிட்டையர் ஆகும்போது டிஜிஎம் HR ரொம்ப சந்தோஷமா அந்த உரையை ஆரம்பிக்க முடியாது. இருந்தாலும் அந்த 7 பேரும் அழகாக தங்களுடைய வேலைகளையும் பணிகளையும் நிவர்த்தி செய்து பூரண சுகத்தோட இன்னும் இளமையாக காட்சியளித்து இன்னைக்கு ஓய்வு பெறுறாங்கன்னா அது ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நான் நிச்சயமா உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னொன்று, உங்களுக்கு ஜூன் மாசத்துல நீங்க எல்லாம் ஞாபகம் சொல்லி வைப்பீங்கன்னா 9 பேர் ஓய்வு பெற்றாங்க. கல்யாண மண்டபத்தில் பெரிய விழாவாக நடக்கும். அதே போல் இது 7 பேர். அடுத்த ஜூன் மாசமும் 10 பேர் ரிட்டையர் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். நாட் ராங். ஸோ அது மாதிரி ஓய்வு பெற்று போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாரையும் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். புது சகோதர சகோதரிகள் யாரும் அந்த மாதிரி தெரியல. சென்னை ஏர்போர்ட்ல கடைசியில் தனி மனிதனா யாராவது ஒருத்தர் நின்று போராடுவாங்க தெரியல. நம்ம யார் மதிப்பிற்குரிய ஏர்போர்ட் டைரக்டர் அவர்கள் எப்பவும் இந்த இதை பேசும்போது சொல்லுவாரு, கடைசி மனிதன் இருக்க வரைக்கும் போராடணும். ஒவ்வொருத்தரா இந்த 7 பேருடைய வேலையை நாளைக்கு யார் செய்வான்னு தெரியாது. ஆனால் அப்படி நமக்கு அதுக்கு சப்ஸ்டிடியூட் ரெகுலேஷன் கிடைக்கலன்னாலும் நம்ம இருக்கிறவங்க ஒரு டீமா அதை செய்யணும், செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்க பேசுவாங்க ஏர்போர்ட் டைரக்டர். ஸோ அதனால நமக்கு இவங்க ஓய்வு பெறுறது நமக்கு ஒரு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இந்த ரிட்டையர்மெண்ட்டை பத்தி பேசணும்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆல் த வே ஏஐ நமக்கு எங்கனாலும் கூட வரும். நமக்கு ரிட்டையர் ஆன பிறகு பாக்கெட் மணி யாரும் தரமாட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. பென்ஷன் இருக்கு, பாக்கெட் மணி இருக்கு, ஜாலி நம்ம நினைச்சதெல்லாம் செய்யலாம். சுதந்திரம் பதிவேடுன்னு நினைக்காதீங்க வீட்டில் உட்கார்ந்ததுனால. அதே மாதிரி மெடிக்கல், எந்த விதத்திலையும் மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாமே இன்னும் பல காரியங்கள் அவங்க கொண்டாட இருக்காங்க. அப்படி எல்லாமே நமக்கு வர்றதுனால ஏர்போர்ட் அத்தாரிட்டியுடைய துணை எப்பவும் நமக்கு இருக்கும். அதனால கவலை இல்லை. அதனால இப்போ இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு நான் என்ன ஒரு வேண்டுகோள் விடுப்பேன்னா, 55 வயது நிரம்பிட்டாலே நீங்க என்ன செய்யணும்னா HR டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும். உங்க பேர், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய நாமினேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு தடவை நீங்க செக்அப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு as per office procedure once a year you are supposed to inspect your service. ஆனா யாரும் செய்யறது இல்லை, சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. நீங்க எனி டைம் உங்களை யாரும் மறுக்க மாட்டாங்க. உங்க பேர், உங்கள் தேதி, பிறந்த தேதி, அதே மாதிரி நீங்க யாரை நீங்க நாமினேட் பண்ணிருக்கீங்க உங்க குடும்பத்துல, அப்டேட் யுவர் நாமினேஷன்ஸ் ஆல்சோ. இது நடக்காதனால என்ன ஆகுதுன்னா ஓய்வு பெறும்போது சிலருக்கு சில கஷ்டங்கள் வருது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் நாங்க அப்படி தெரிஞ்சு கேட்டுக்கிட்டே இருந்தோம், உங்கள்ட்ட இதை சரி பண்ணிட்டு போங்கன்ட்டு. அவர் ஓய்வு பெற்ற பிறகுதான் அவர் சொன்னாரு, ஏன் பணமா நீங்க ஏமா கவலைப்படுறீங்க அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா அவருக்கு ஓய்வு பெற்ற பிறகு ஒரு பிரச்சனை வந்த பிறகுதான் அவருக்கு தெரிஞ்சது, ஓஹோ அது எவ்வளவு முக்கியமானது அப்படின்ட்டு. இப்போ அவர் வருத்தப்படுறாரு, நாங்களும் முயற்சி செஞ்சோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதே மாதிரி
பென்ஷன் நமக்குலாம் கிடைக்கணும்னா ஆதார் கார்டு வந்து இந்த நோய் கஸ்டமர் ஸ்கீம்ல இவங்க சிபிஎஃப் டிபார்ட்மெண்ட் சிபிஎஃப்ல பிஎஃப் கமிஷனரேட்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதை நம்ம கொடுக்காட்டா நமக்கு உரிய பென்ஷன் முதலான காரியங்களை அவங்க கொடுக்கறதுல சிரமம் இருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா இந்த ஆதார் கார்டு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க ஒரு கேட்டகரி, ரொம்ப சந்தோஷம், அதை உடனே அந்த டீட்டெயிலை கொடுங்க. யாரெல்லாம் கேம்ப் அட்டென்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கலையோ அந்த டீட்டெயிலையும் உடனே ஹெச்ஆர் கொடுங்க. அதுக்கு நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம், நாங்கள் உதவி செய்வோம். அதுக்கேற்றாப்புல யாருக்கெல்லாம் பென்ஷன் அந்த இது சென்சஸ் நம்பர் இருக்கோ அதை கொடுங்க, அப்பவும் ஆதார் கார்டு கிடைக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்வோம். அல்லது உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஆதார் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலைன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க, இங்கே கேம்ப் நடத்த போகிறோம். அதுக்கு ரெஸ்பான்ஸே இல்லை, 2 வாரம் ஆச்சு சர்க்குலர் கொடுத்து நாங்கள் ரிமைண்ட் பண்ணுறோம், பேசுகிறோம். எல்லாருடைய டீட்டெயிலும் எங்களுக்கு வந்து ஆகணும், அதை கடைசியாக செய்யுங்க. எல்லாவித உதவி செய்யும். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் காத்திருக்கிறது. மீதி இளைஞர்களுக்கு மீண்டுமா வருவோம். என்ன இளைஞர்கள்னா கூடி சீக்கிரம் நான் அந்த இடத்துல உட்கார போறேன், எல்லாரும் தான் சொல்றேன். நம்ம ஊர்ல இளைஞர்கள்னா கவலைப்படக்கூடாது. ஸோ நீங்க வந்து இப்போ வீட்டுக்கு போவீங்க, உங்களுக்கு மழலை சொற்கள் கேட்டுட்டு இருக்கும். குழல் இனிது யாழிது என்ற மக்கள் தான் மழலை சொல் கேளாத வள்ளுவர் சொன்ன மாதிரி குழலை விட இனிமையான மழலை சொல் இருக்கும். நீங்க பார்ப்பீங்க, உங்க பிள்ளைகள் பார்த்தா பெரிய பிள்ளைகளா ஆயிருப்பாங்க. அவங்க வந்து இந்த கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எல்லாம் பேசுவாங்க, அதுவும் உங்களுக்கு புரியாது. எப்படி குழந்தையா இருக்கும் மழலை பேசுறாங்களோ அதுவும் புரியல, கம்ப்யூட்டர் மொழி பேசுறாங்க அதுவும் புரியல. அதனால அவங்க வந்து இன்னும் அவங்க குழந்தை தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அல்லது பேர பிள்ளைகள் அந்த மழலை நமக்கு தருவாங்க. இந்த மாதிரி இன்பங்கள் எல்லாம் மூழ்கி வாழ்க்கையில திளைத்து பல காலம் சுகத்தோடும் பலத்தோடும் சந்தோஷத்தோடும் நீங்க வாழ வாழ்த்துகிறேன். வணக்கம், நன்றி.